ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்னலாம் மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியும், எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியும், ஒரு எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி கிளியராக நம்ம சென்டென்சஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்போம். ஆனால் எப்போ பேசுறதுக்கு வரமோ அப்போ நம்ம ரொம்பவே தடுமாறுவோம். அப்புறம் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுற கூட ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதையும் எப்படி ஓவர் கம் பண்ணி நான் வந்தேன் அப்படிங்கிறதுவே இந்த வீடியோவில் சொல்லிட்டு போகிறேன். ஒரு 5 ஸ்டெப்ஸும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போது ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனவே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஃபர்தர் வீடியோஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பற்றி பேசிட்டு போகிறேன். இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னே நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, என்ற பேர் கார்த்திக். நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதிலும் பர்டிகுலராக ஜாவா டெவலப்பர் ரோலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பார்ட் டைமில் கண்டென்ட் கிரியேஷன் கூட பண்ணுவேன். கரியர் ரிலேட்டடாக இருக்கட்டும், கோடிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் ஜாப் ஓரியன்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஒரு இன்டர்வியூலேயே ஆகட்டும், ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் நம்ம பண்ணியிருக்கிற மெயின் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது நம்ம மை செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு போய் யூஸ் பண்ணுவோம். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. அதையும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே கூகுளில் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிரு மை செல்ஃபை யூஸ் பண்ணி இன்ட்ரடக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. எப்பயுமே இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, மை செல்ஃப் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசியில் நம்மளோட நேமும் சொல்லும் போது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தீரஜ், மிதிலேஷ் அண்ட் மை செல்ஃப் அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நம்மளேவே எண்ட்லே ஆட் பண்ணிக்கிறதுக்கு மை செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. திஸ் ஒன் அண்ட் மீ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் மை செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது நீங்கள் மை நேம் இஸ் அப்படின்னே யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் கார்த்திக், மை நேம் இஸ் கார்த்திக், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். தட் இஸ் மோர் பவர்ஃபுல். பட் மை செல்ஃபை அவாய்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசும்போது உங்களோட ஸ்பீச்வே ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு போங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நாமோ தமிழ்லையோ இல்லை கன்னடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு மொழியில் நம்ம பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதையே எண்ட் பண்ண மாட்டோம். இன்டர்மீடியேட்டாக ஏதோ டாப்பிக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது, ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது, இல்லை யார் எதுலையாச்சும் பேசும்போது நாம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் என்னமோ ஒன்று பேசுகிறேன் அப்படிங்கும்போது அந்த டாபிக் விட்டு நான் ஸ்விட்ச் பண்ணி வேறு எதுவே மதியத்தில் பேசிட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ பேசும்போது பண்ணக்கூடாது. அப்போது நம்ம என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பேசுகிறோமோ அது எந்தக்கு வாட் அப்படிங்கிற கொஷனுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒய் அப்படிங்கிற கொஷனுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட ஸ்பீச்வே நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். நானே ஆகட்டும், என்னோட வீடியோவில் நான் என்னென்னமோ வளர்றேன் அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எந்திரிச்சு போயிடுவீங்க. அதே நான் நினச்சி கிளியராக இதுதான் பேசுவேன். ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த டாபிக் அப்படின்னு நான் டிவைட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டு போகும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போது என்னென்ன பேசிட்டு ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட்டோ ஒன் லைன் ஒரு டெஃபினேஷனும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. அப்புறம் அதையே ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏதோ ஒன்று நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அதையே ஸ்ட்ரக்சர் பண்ணி பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் கிளியராக புரியும். ஓகேவா? திஸ் இஸ் செகண்ட் திங். இதை நான் இம்ப்ரூவ் பண்ண பின்னாடி தான் என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்வேன். ஒரு ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், இது எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண பின்னாடி தான் எனக்கு நான் பேசுறது கிளியராக புரிவிக்க ஸ்டார்ட் ஆச்சு சில பேருக்கு. திஸ் இஸ் ஒன் திங். ஓகேவா? தேர்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஃபில்லர் வேர்ட்ஸுங்களே யூஸ் பண்ணாமல் நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதையே ரொம்பவே மிஸ்டேக் பண்ணுவோம். அதையே அவாய்ட் பண்ணுங்க. எப்படி அப்படின்னா, இப்போது ஐ கம் டு த ஹோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஐ கம் டு த ஹோம் அப்படிங்கிறதுவே ஐ ஆம் கம்மிங் டு த ஹோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஒரு சென்டென்ஸ் எப்படி முழுமையடையுது பார்த்தீங்களா? இப்போது ஐ கம் டு த ஹோம் அப்படிங்கிறது ஒரு பிகினர் என்னமோ ஒன்று சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. அதையே நீங்கள் ஐ ஆம் கம்மிங் டு த ஹோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆம்வே நான் இன்டர்மீடியேட்டாக நான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் ஐ வாஸ் கம்மிங் டு த ஹோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு சென்டென்ஸ் முழுமையாக தெரியும். அப்புறம் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். கேட்குறதுக்கு கிளியராக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபில்லர் வேர்ட்ஸுங்களே யூஸ் பண்ணுறது மறக்காதீங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஒரு டென்சில் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக மைண்டில் வச்சுட்டு பேசுங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் விஷயத்தையும் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி
புரிஞ்ச மாதிரி நீங்கள் பேசணும், வாஸ்வை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் கிராமர்லேயே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஒரு டிகிரி லெவல் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது வாஸ்வை எப்போ யூஸ் பண்ணணும், ஈஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால நமக்கு கிளியராக தெரியும். ஈஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம், வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்பயுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் நிறைய பேர்த்தையும் சேர்த்து பேசுகிறீங்க, தேவர் அப்படின்னு பேசணும். அப்புறம் ஐஆம் அப்படிங்கிறது பேசணும். ஒருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஷீ இஸ் அப்படின்னு பேசணும். இந்த மாதிரி கிராமர்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியாது அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதை கூட நான் டீச் பண்ணி போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸுவே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ்வே ப்ரோக் பண்ணாதீங்க சென்டென்சஸ்வே. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசும்போது ஃபில்லர் வேர்ட்ஸ்வே ஆனளவு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா அப்படின்னால நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். லைக் அப்படிங்கிறது நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். லைக் திஸ் இஸ் கமிங், லைக் இப்படின்னால நம்ம ரொம்பவே பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபில்லர் வேர்ட்ஸுங்களையே அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு ஃபில்லர் வேர்ட்ஸுங்களையும் மதியத்தில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேசும்போது அதை கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிங்க. அந்த ஒரு வேர்டு வருது அப்படிங்கும்போது இன்டென்ஷனலாகவே மைண்ட் மூலியமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு வேர்டு கட் பண்ணி நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஃபில்லர் வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரு. ஸோ ஃபில்லர் வேர்ட்ஸை கட் பண்ணுங்கள். திஸ் இஸ் 4th திங். 5th திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் இதில் அது பேசும்போது இன்டர்வியூஸ் ஆகட்டும், ஒரு வெளியே ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவங்ககிட்ட கொஷின்ஸும் கேளுங்க, ரிலவெண்ட் கொஷின்ஸும் கேளுங்க. எதுக்கு அப்படின்னா கொஷின்ஸ் கேட்டால் தான் அவங்க உங்கள் இதில் கனெக்ட் ஆவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வெறும் இங்கிலீஷ் பேசுறது மட்டுமே இல்லை. ஒருத்தர் இதில் நம்ம எந்த மாதிரி எங்கேஜ் பண்ணுறோம், ஒரு பேசுறது எப்படி பேசுகிறோம், நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியுதா, அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளோட ஆடியன்ஸை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறோமா, நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு புரியுற மாதிரி நாம் பேசுகிறோமா, இது எல்லாமே ஒரு கம்பைன் ஆகி போயிட்டு வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷின்ஸை கேட்கணும். அவங்ககிட்ட ஏதாச்சும் நீங்கள் புரியல அப்படிங்கும்போது ரிலவெண்ட் கொஷின் கேட்டு புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் கொஷின் கேட்கணும். இப்போ இது புரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸை கேட்கணும். இது எல்லாமே கொஷின்ஸ் கேட்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கொஷின்ஸ் கேட்கும்போது நீங்கள் பொலைட்டாக கேட்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். வுட் யூ மைண்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஒன் அப்படின்னா நீங்கள் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். எப்பயுமே பொலைட்டாக பேசுறது கற்றுக்குங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட இந்தியன்ஸுக்கு வந்து நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி போனால் கூட இந்தியன்ஸ் ஆர் பிட் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட நேச்சரே அப்படி தான், நம்ம பேசுகிறதே அப்படி தான், நம்மளோட தமிழ் பேசுகிற மாதிரி இல்லை இது. ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்பவே பொலைட்டாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க. இங்கிலீஷ் பேசுகிறவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ட்ராமேட்டிக்காக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் திஸ் ஆல் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வென் யூ ஆர் கோயிங் டு த கம்பெனிஸ் ஆர் எல்ஸ் வென் யூ ஆர் கிவிங் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது இங்கிலீஷ் பேசுகிறது நல்லா கற்றுக்குவீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அதை பேசி தான் ஆகணும், இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுமே கற்றுக்குவீங்க. நான் ஆஃபீஸ் போன பின்னாடி தான் 2 years ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால தான் எவ்ரிடே இங்கிலீஷ் பேசுகிறதுனால எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே நான் பேசுகிறேன் இப்போது. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அதனால நீங்கள் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்களே புஷ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான ஒரு வே உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களோட கேமரா ஆன் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதையே ஒரு கேமராமேனாட்டு பேசுங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் லேக் பண்ணுறீங்க, எது நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். அதை கட் பண்ணி போட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி மறுபடியும் பேசுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிய ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஃபில்லர் வேர்ட்ஸோ கட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸும் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள் உங்களோட ஸ்பீச்சுவே. இது பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாததுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் நல்லாவே பேசுகிற மாதிரி ஆயிடுவீங்க. உங்களோட இன்டர்வியூ கிராக் பண்ணுற லெவலுக்காவது ஒரு பிஸ்னஸ் இங்கிலீஷாவது உங்களுக்கு கண்டிப்பாக வர ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. Karthik.